நம்முடைய செய்தியாளர் காசிமேட்டில் பிரசாத் இருக்கிறார். நேரடியாக பிரசாத்திடம் கேட்கலாம். பிரசாத், தற்போது காசிமேட்டில் எந்த அளவுக்கு மழை நிலவரம் இருக்கு? குறிப்பாக அங்கு மீனவர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி, தாழ்வான பகுதிகளெல்லாம் எந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது? நேரடி அண்மை நிலவரம் என்ன பிரசாத் அங்க? நிச்சயமாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சென்னை காசிமேட்டில் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மாலத்தீவு பகுதியில் ரோனு என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புயலுக்கு தமிழகத்தின் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வடகடலோர மாவட்டங்களில் அதிகமான அளவில் தாக்கத்தை இந்த புயல் ஏற்படுத்தி இருக்கிறது. இது நேற்று வானிலை ஆய்வு மைய இயக்குனர் ரமண தெரிவித்துள்ள கருத்துப்படி தமிழகத்தில் தொடர்ந்து 2 நாட்கள் மழை நீடிக்கும் என்றும் அந்த மழையால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் என்றும் அறிவித்திருந்தார். அவர் கூறியது போலவே இன்று சென்னையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை மட்டுமல்ல, புதுச்சேரி, காரைக்கால், அதற்கு பிறகு மாமல்லபுரம் பக்கத்திலும் வடகடலோர மாவட்டங்கள் அதிக அளவில் மிகப்பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி கடல் கொந்தளிப்பை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த காசிமேட்டு பகுதியில் இந்த மழை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. கடல் கொந்தளிப்பு ஏற்படுறதுனால மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மழை காரணமாக காசிமேடு மீனவர் குப்பத்தை சேர்ந்த மக்கள் வீடுகளிலே தஞ்சமடைஞ்சிருக்காங்க. ஆனால் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடிசை பகுதியில் தான் தங்கியிருக்காங்க. இப்போ நீங்க பார்த்த கடலுக்கும் இதுக்குமான ஒரு 100 அடி கூட தூரம் இல்ல. இந்த பகுதியில் தான் அதிகமான மக்கள் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட குடிசை நீங்க பார்க்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா டோட்டலா எல்லாமே டேமேஜ் ஆயிருச்சு. இந்த டேமேஜ் ஆன பகுதியில் தான் மக்கள் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய கருத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதிகாரிகள் பார்க்கறதுக்கு யாருமே வரல அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க. இது குறித்து பேசுறதுக்கு மீனவர் குப்பத்தை சேர்ந்த நிறைய பேர் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கூட பேசலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. நீங்க காசிமேடு பகுதியில் வசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய போட் பார்த்தீங்கன்னா இங்க கரையோரம் வந்துட்டு இருக்கு. மீனவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கடலுக்கு போயிருக்காங்க. அவங்களாம் திருப்பி பத்திரமா சேர்ந்துட்டாங்களா? உங்களுடைய உறவினர்கள் யாரும் மீன் பிடிக்க போயிருக்காங்களா கடலுக்கு? கண்டிப்பாங்க, மீனவர்கள் எங்களோட உறவினர் போயிருக்காங்க. இன்னும் வரல. வராதனால நாங்கள் காற்றுல இருக்கோம். காற்று மாளிகை மாதிரி அவங்கள என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பார்த்து இது பண்ணிங்கன்னா. கடுமையாக மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதி உங்களுக்கு சௌகரியமாக இருக்கா? கண்டிப்பாக இல்லைங்க. நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ காற்று மழையாடிக்குது. இந்த சும்மா ஒரு காற்று கொஞ்சம் ஓவராச்சுன்னா இங்கே இருக்க முடியுமா? நீங்களே கொஞ்சம் பார்த்து அரசாங்கம் எதனா ஒன்று பண்ணிச்சுன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும். காற்று மழையில் நாங்கள் ரொம்ப அவதிப்படுறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்தோட தான் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெண்மணி நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். அம்மா, எத்தனை வருஷமா இந்த குடிசை பகுதியில் நீங்கள் வசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கள் யாராவது பார்த்தா? 40 வருஷமா வசிக்கிறோங்க. நாங்கள் இங்கே 40 வருஷமா இருக்கிறோம். எந்த ஒரு இதுவும் இல்லை எங்களுக்கு. கடல் பக்கத்தில் தான் இருக்கிறோம். குடிசையில் எந்த காற்று மழைக்கெல்லாம் ரொம்ப அவசரப்படுறோம். நாங்கள் இருக்க கூட வீடு இல்லாமல் நிலையில் இருக்கிறோம். நாங்கள் இப்போ இந்த புயல்னால அதிகமான அளவில் பாதிப்பு நாங்கள் பார்க்கும் போதே தெரியுது. அதிகாரிகள் யாரும் உங்களை பார்வையிட்டாங்களா? யாருமே அதிகாரி அந்த தலைவருங்க யாரும் கட்டுக்கிறது கிடையாது. நாங்கள் இந்த மாதிரி பட்டினி பசமாக சாகுறோம். அதிகாரி பார்க்குறாங்க, பார்க்க மாட்டேன்றாங்க. அதிகாரிலாம் எங்கே பார்க்குறாங்க? அதிகாரிலாம் பார்க்க மாட்டாங்க. நாங்கள் இந்த குடிசை பக்கத்தில் கடலோட பக்கத்தில் எப்போ எங்களை அடிச்சுன்னு போகாம தெரியாது. அந்த நிலையில் இருக்கிறோம். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஏற்படக்கூடிய இங்கே எவ்வளவு தூரம் அசௌகரியமான சூழல் இருக்கு? மக்கள் வசிக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்கா உங்களுக்கு? இல்லை, எதுவுமே எந்த வசதியுமே இல்லை. இங்கே எந்த ஒரு கஷ்டத்தை நாங்கள் படுறோம். மழை காற்றுல படுறோம். வீடு வாசல் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த காசிமேடு பகுதியில் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லவில்லை. நீங்க பார்க்கக்கூடிய குடிசை பகுதி கடலுக்கும் இவங்க குடிசை பகுதிக்கும் தூரம் வெறும் 100 அடி தூரம் மட்டும்தான் இருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வடகடலோர மாவட்டங்களில் அதிகமான அளவில் தாக்கத்தை மாலத்தீவால் பெயரிடப்பட்ட இந்த ரோனு புயல் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு தானே புயல் ஏற்படுத்தப்பட்ட பாதிப்பு, அதனைத் தொடர்ந்து 2012 நீல புயலால் ஏற்பட்ட பாதிப்பு, காரைக்கால், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி சென்னையை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இந்த காற்று பலமா அடிக்கிறதுனால கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து கடலோட சீற்றம் அதிகமாக இருக்கிறதுனால சென்னையோட பீச்சுங்கிறது ஆசியாவிலேயே மிகப்பெரிய பீச்சா சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அந்த பீச்சில் பாத்தீங்கன்னா மக்களோட நடமாட்டம் எதுவுமே கிடையாது. தொடர்ந்து மழையோட சீற்றம் மழை அதிகமாக பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால கடலோட சீற்றம் அதிகமாயிட்டு இருக்கு. கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கடலோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்தளவில் அமைச்சர் வேலுமணி, மாநகராட்சி மேயர் சைதை துரைசாமி மற்றும் பல மாநகராட்சி அதிகாரிகள்லாம் மீனவர் குப்பங்களுக்கு நேரடியாக சென்றும்
சாலையோரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் அதிகாரிகளை வந்து முறுக்கி விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 15 குழுக்கள் வந்து சென்னையில் வந்து முழு வீச்சில் வந்து அதிகாரிகள் தலைமையில் வந்து பாதுகாப்பு பணிகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து இந்த பகுதிகள் எல்லாமே ஆக்கிரமிப்பு பகுதிகளாக தான் இருக்கு. ஆனால் இங்கே உள்ள மக்கள் போகிறதுக்கான இடமும் இல்லை அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அதிகாரிகள் சைடில் இவங்களுக்கான வாய்ப்புகள், அதாவது இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நிவாரண பணிகளையும் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் இது ஏற்கனவே எடுக்கப்பட வேண்டிய முயற்சிகள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது இன்று இரவு தான் வந்து இந்த புயல் வந்து கரையை கடக்கக்கூடிய சூழ்நிலை, அதாவது சென்னைக்கும் காரைக்காலுக்கும் இடையில கரையை இரவு 11:30 மணி அளவில் கடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த நிலையில இங்க தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அரசாங்கம் வந்து எல்லா இடங்கள்லயுமே வந்து தங்களுடைய நிவாரண பணியை முடுக்கி விடணுங்கிறத மக்கள் வந்து நினைக்கிறாங்க. பிரசாத், தற்போது நேரடியாக அங்க உங்களுடைய தகவல் தெரிந்து மக்கள் நடமாட்டம் இல்லை, அந்த அளவுக்கு அவர்களுக்கான முதல்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை, மக்கள் பலரும் குற்றம் சாட்டுகிறார்கள், அதிகாரிகள் அங்கு யாரும் வந்து அவர்களை பார்க்கவில்லை என்று சொல்லி நேரடி தகவல்களுக்கு மிக்க நன்றி.